திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற மற்றொரு திருத்தலம். இங்கு இறைவன் மங்களபுரீஸ்வரர் என்றும் மூலவர் சோபுரநாதர் என்றும் இறைவி தியாகவல்லி சத்யாயதாட்சினி என்றும் அழைக்கப்படுகிறார். தலவிருச்சம் கொன்றை மரம், தீர்த்தம் கிணற்று நீர். இந்த ஆலயத்து இறைவனை திருஞான சம்பந்தர் பாடியிருக்காங்க. இந்த ஆலயம் கடலூர்லேருந்து சிதம்பரம் செல்லும் நெடுஞ்சாலையில் ஆலம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் இருக்கு. சோழபுரம் என்பதுதான் மருவி சோபுரமானது. திருபுவன சக்கரவர்த்தியின் முதல் மனைவி இங்கே வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. உயர்ந்த கொடிமரமும் மணிக்கட்டப்பட்ட மண்டபமும் காணப்படுது. வழக்கமான அமைப்பில் நந்தி தேவர் காட்சி தராங்க. உயர்ந்த கோபுரம் இல்லை, நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் நீண்ட மதில் சுவர் மட்டும் இருக்கு. கோஷ்டத்தில் எருமை தலையை மிதித்து கொண்டு துர்க்கை அன்னை சங்கு சக்கரத்தோட காட்சி தராங்க. பக்கத்தில் அக்கமாலை அணிந்து கொண்டு நான்முக கடவுள் கையில் தாமரை மலரை ஏந்தி கொண்டு காட்சி தராங்க. லிங்கோத்பவருக்கு 2 பக்கமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் வணங்கிய நிலையில் இருக்காங்க. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அருகில் சனகாதி முனிவர்கள் 4 பேரும் தியான கோலத்தில் இருக்காங்க. விநாயகர் வீற்றிருக்க அவர் அருகில் 63 நாயன்மார்களும் அடியார்களும் வரிசையாக வீற்றிருக்காங்க. 2ஆம் சுற்று பிரகாரத்தில் கஜலட்சுமியும் வீரட்டேஸ்வரர், கண்ணப்ப நாயனார், திருபுவன சக்கரவர்த்தியும் அவர் மனைவி வணங்கிய லிங்கங்களும் நவகிரக சன்னதியும் வரிசையாக இருக்கு. இந்த கோவிலில் தெற்கு நோக்கி அன்னை அபயஹஸ்தத்தோட காட்சி தராங்க. கோவில் உள்ள பகுதி திருச்சோபுரம் அப்படின்னும் அருகில் உள்ள பகுதி தியாகவல்லி என்றும் அழைக்கிறாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் சீற்றத்து காரணமாக இந்த கோவில் மணலில் புதஞ்சு போனதாம். அதன் பிறகு ஒரு சிவபக்தர் இந்த கோவிலை காண வந்தபோது கோவில் கலசம் மட்டுமே சற்று தெரிந்திருந்ததாம். அந்த பக்தர் ஊர் மக்கள் உதவியோட கோவிலை மணலிலிருந்து தோண்டி எடுத்து சிதைந்த பாகங்களை சரி செய்து இப்போது பக்தர்கள் வழிபடும்படி சிறந்த முறையில் அமைத்து கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கோவிலை தம்பிரான் கண்ட கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. சன்னதியின் 2 பக்கமும் கற்சுவர்கள் மண்டபத்தை தாங்கி நிற்குது. பழமையான கோவில் என்பதை இந்த கற்சுவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தியை ஸ்வரமூர்த்தின்னு அழைக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தியை தொட்டாலே சப்தஸ்வரங்களும் கேட்குமா. அதனால் இசை பயிற்சி பெறுபவர்கள் அவங்க அந்த இசையில் சிறந்து விளங்க பிரகாசிக்க இந்த ஆலயத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறந்தது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. அகத்தியர் தெற்கு நோக்கி வந்தபோது வர வழியிலெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சுட்டே வந்தாங்க. அப்படி வரும்போது தீராத வயிற்று வலி அவருக்கு வந்தது. அப்போ வந்து சிவலிங்கத்தை பிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மணலோட மூலிகை சாறு கலந்து சிவலிங்கத்தை பிடிச்சு அதை வழிபடுறாரு. அதுக்கப்புறம் அகத்தியரின் வேண்டுகோளுக்கு இணங்க பார்வதி அன்னையும் அந்த லிங்கத்திலேயே ஐக்கியமாயிடுறாங்க. அதனால தான் மஞ்சளும் குங்குமமும் வைத்து வழிபடுறாங்க.